இதே கையால தான் நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு எதையுமே புரிஞ்சுக்காத இந்த சிவபால வீராவ வேணவே வேணான்னு சொல்லுதான். நானும் என் மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு வீராவுக்கு இன்னொரு வச்சு விட போனேன். அப்ப என் மதனிய எதிரில் நின்னு என்னைய பார்த்து அப்படியே முறைக்கிறாட்டி. எனக்கு நீ கொடுத்த வாக்கு என்னாச்சுட்டின்னு என்னைய பார்த்து முறைக்கிறா. என் காது கிட்ட வந்து எனக்கு துரோகம் பண்ண பாக்குதியான்னு என்னைய பார்த்து கேட்கா. நான் என்னத்தை செய்ய? நான் என்ன செய்ய? நிஜமாவா வீராவ மருமகளா ஆக்கறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தியா? ஆமாண்டி, நானே தான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். ஆனா இப்ப அந்த வாக்க காப்பாத்த முடியலையேடி. நான் என்ன செய்ய? என்னத்தான் நீ இத நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அத்தை, என்னத்த இது? இது எவ்வளவு பெரிய விஷயம். இதையே நீ அண்ணகிட்ட சொல்லல? அதுகிட்ட அம்மா ஆசைப்பட்டிருக்குன்னு சொல்லி இருந்தா அது இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்குமா? ஏன் அத்தை இப்படி செய்த? ஐயோ அத்தை, இத ஏன் கிட்ட கூட ஏத்த சொல்லல? அம்மா வாக்கு அண்ணன் மீறுமா? அண்ணன் கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லி இருந்தாலும் அந்த போலீஸ்கார அம்மா கிட்ட அண்ணன் வாக்கு கொடுத்திருக்காதுல்ல. நான் என்னடி செய்ய? என் பேச்சு கேட்க இங்க யார் இருக்கா? அத்தை, நீ எனக்கு இன்னொரு அம்மன்னு சொல்ற சம்முவமே என்ன கரிச்சு கொட்டுதான். நான் யார்கிட்ட போய் நிக்க? நான் யார்கிட்ட நியாயம் கேட்க? அம்மா, அத்தை வந்தது, உன்கிட்ட பேசினது, இது எல்லாமே இல்யூஷன், கற்பனை. உன் மனசுல அத்தைக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் உன்னை உறுத்துதுமா. அதனால்தான் அத்தை நேர்ல வந்த மாதிரி நீ கற்பனை பண்ணிக்கிற. ஏடி, மதினி சத்தியமா வந்தாடி என்கிட்ட கேள்வி கேட்டா. சரிம்மா, இதுக்கு மேல இதை ஆர்கியூ பண்ண வேணாம். ஆனா இந்த விஷயத்த உடனே சண்முகத்துக்கிட்ட சொல்லி ஆகணுமா? அத்தைக்கு வீராவை உன் மருமகளா ஆக்கணுங்கிற ஆசை இருக்குன்னு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா வீராவை சிவபாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான்.